வாக்காளர் பட்டியலில் இருக்காங்க. 1 கோடி 97,000 லட்சத்துக்கு வாக்காளர் குறைச்சிட்டாங்க நீக்கத்தில் இருந்ததுல. அது என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்கன்னு என்கிட்ட கேட்டால் இது நடக்கும்னு தெரியும். முதல்ல சொன்னது நாங்கள் முதல்லேருந்தே சொல்லிட்டு சிறப்பு வாக்காளர் திருத்தம்னு சொன்னாங்க. இது எங்கே இருக்குது? 1 கோடி வாக்கை எடுக்கிறது எப்படி திருத்தம்? பிழை திருத்துறதுன்னா பிழையை தானே திருத்தணும். மொத்தமாக அடிச்சுட்டு எழுதுவோங்கிறது எப்படி இருக்குது? நீங்கள் ஒரு களை எடுக்க போறிய தோட்டத்தில் என்ன களையை தானே பார்த்து எடுக்கணும். மொத்தமாக உழுதுட்டு மறுபடியும் விதப்போம்னா ஒரு குறுகிய காலத்துக்குள்ள இப்போ 1 கோடி வாக்காளர்கள் இது எப்படி மறுபடியும் நம்ம விடுபட்டது யாராக இருக்குன்னு எப்படி பதிவு செஞ்சு மறுபடியும் நம்ம வாக்கை எப்படி தக்க வைக்கிறது? காலம் எவ்வளவு? எப்படியும் நீங்கள் இப்போ இந்த பிப்ரவரியில் தேர்தல் அறிவிப்பு, டிசம்பர் முடிஞ்சிருச்சு. இப்போ 2 மாதத்துக்குள்ளே எப்படி இதை சரி பண்ணுறது? இப்போ ஜனவரி 18 வரைக்கும் அதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. விடுபட்டவர்கள் கேட்கறது போகிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பதட்டமான சூழலில் வந்து இந்த நாட்டில் மக்களுக்கு இருக்கிற குடிமக்களுக்கு இருக்க கடைசி மதிப்புமிக்க உரிமையே இந்த வாக்கு தான். அதை காப்பாற்றிக்கிறதுக்கே பெரும் போராட்டமாக இருக்குது. இப்போ யாரை போய் தேடி வேலையை விட்டுட்டு போய் என் வாக்கு இல்லைன்னா அங்கே போய் சேர்த்து பதிவு பண்ணி கொடுத்து எப்படி விடுபட்டுச்சு? அப்போ என்னம்மா வேலை செஞ்சீங்க? சரி பார்க்குறேன்னீங்களே. எப்படி 1 கோடி வாக்குங்கிறது எவ்வளோ பெரிய எண்ணிக்கை? அது எவ்வளோ பெருத்த எண்ணிக்கை? எத்தனை தொகுதி? இது அங்கே 81 லட்சம் வாக்கு எடுத்தீங்க. பீகாரில் 81 லட்சம் வாக்கில் அதிகப்படியாக இஸ்லாமியர் வாக்கு எடுத்தீங்க. உங்களுக்கு எந்தெந்த வாக்கு இல்லையோ அதெல்லாம் தூக்குங்க. 40 லட்சம் வாக்குக்கு மேலே இங்கே வந்து அவங்களுக்கு இல்லாத வாக்கை எடுத்திருக்கோம். இதுதான் இது நடந்திருக்கும். வந்த மனுக்கள் தேர்தல் ஆணையத்தில் வந்த மனுக்களின் அடிப்படையில் தான் நாங்கள் இருந்தவங்க. நீங்கள் சொல்கிறது என்ன? ஒருவர் 2 வாக்கை பதிவு செய்கிறாரு, 2 இடத்துல வாக்கு வச்சுருக்கிறாரு, அதை கண்டு நீக்கணும். இறந்தவர்களுக்கு இன்னும் வாக்கு இருக்குது, அந்த இறந்தவர்களுக்கு வாக்கு பட்டியலேருந்து நீக்கணும். அவங்க இறப்பு சான்றிதழை ஒப்படைச்சிருப்பாங்க, அதை வச்சு நீக்கி விடணும். இவ்வளோதானே இது ஒரு எளிய வேலை. அதை விட்டுட்டு மொத்தமாகவே நீங்கள் பதிவு செய்யுங்கன்னு ஒரு குறுகிய காலத்தை கொடுத்து இப்போ அறிவிச்சு வந்திருக்கு. சரி, விடுபட்டுருக்கு 1 கோடி வாக்கு விடுபட்டுருக்கு. இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குன்னா மக்கள் அதை பதிவு பண்ணுவாங்க. ரொம்ப குறுகிய காலமாக இருக்குது. சரி, இப்போ பதிவு பண்ணுறாங்க. அது இருக்குதா இல்லையா? இப்போ சிவகங்கையெல்லாம் என் தம்பி மனைவியும் பதிவு செஞ்சவங்களு உயிரோடு இருக்கும்போது இறந்தோர் பட்டியலில் சேர்த்து விட்டீங்க. அதை போய் சண்டை போட்டு மறுபடியும் ஒரு இடத்துல நம்ம போய் பார்த்தோம், அதை சரி பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த மாதிரி எத்தனை பேருக்கு வாக்கு விடுபட்டுருக்கும்? ஒரு இது வந்து அதிகாரத்தினுடைய பொறுப்பற்ற செயலை காட்டு. பொறுப்பற்ற செயல். தன் குடிகளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்புமிக்க உரிமையவே அது பாதுகாத்து கொடுக்கல அப்படின்னா எவ்வளோ பொறுப்பற்ற செயல். அதான் திரும்ப சொல்கிறேன். அன்னைக்கு வாக்காளர்கள் தங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செஞ்சாங்க. இன்னைக்கு ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளரை தேர்வு செய்யறாங்க. அதான் கொடுமையாக இருக்குது. விஜய் சொல்லியிருக்காரு, களத்தில் இருக்கிறவங்களை பற்றி பேசுவோம், நம்ம களத்தில் இல்லாதவங்க பேசுகிறோம். அதை களத்தில் இருக்கிறவங்க, ஈரோடு கடப்பாறை களத்தில் இருக்கிறவங்கள பற்றி பேசுவோம். களத்தில் யார் இருக்கா? கட்சி ஆரம்பித்து விக்கிரவாண்டி தேர்தலில் நிற்காம ஏன் பண்ணாரு? கட்சி ஆரம்பித்து ஈரோடு கிழக்கில் அதே அங்கே கடப்பாறை இருந்துச்சு, அங்கே வந்து நிற்க வேண்டியதானே? கடப்பாறை பிறந்த ஊரில் திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தானே மோதிச்சு ஈரோடு கிழக்கில். எல்லாரும் போயிட்டாங்களே. இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்க பாரதிய ஜனதா வரல, ஆண்ட அதிமுக வரல. களத்துக்கே வராதவர் களத்தை பற்றி பேசுகிறது தான் ரொம்ப நகைச்சுவே. களத்துக்கு ஏன் வரல? 24 பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் கொள்கை எதிரியை வீழ்த்த நீங்கள் எவ்வளோ களத்துக்கு வந்தீங்க? அதெல்லாம் சிரிச்சுட்டு போயிடணும். சிரிச்சுட்டு போயிடணும். ஈரோடு கடப்பாறை பெரியார்னு யாரை சொன்னார்னு? ஈரோட கடப்பாறைன்னா யாரை சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியாமையா கேட்குறீங்க? ஈரோட்டு கடப்பாறை அதெல்லாம் உருப்பிடிச்சு பழைய இரும்பு பேரிச்சம்பளத்துக்கு போட்டாச்சு. நீங்கள் போய் கடப்பாறை இன்னும் கம்பின்லாம் சொல்லிட்டீங்க. என்னடா துருப்பிடிச்சு பழைய இரும்பு பாத்திரங்களுக்கு பேரிச்சம்பளம்னு அதை தூக்கி போட்டாச்சு. இதெல்லாம் வேற ஏதாவது உருப்படியாக கேளுங்க. காலையிலே தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு தேர்தலின் போது அவங்க வந்து செயல்பாடு வந்து தேர்தலை முன்னெடுத்த பல்வேறு நிலைகளை விழிப்புணர்வு பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பணப்பட்டுவாடாங்கிற விஷயத்தில் பலவிடமாக இருக்குங்கிற ஒரு கருத்து இருக்கு. தம்பிக்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன். தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வாக பண்ணுறாங்கன்னு பல்வேறு இதில் விழிப்புணர்வு ஒன்று சொல்லுங்கள். விழிப்புணர்வா பணம் கொடுக்குறாங்க வாக்குக்குன்னு தெரியுது. யார் தடுப்பா?
அதிகாரத்தை வச்சிருக்க கட்சிகள் தானே கொடுக்குது. இப்போ யார் தடுப்பா? இதே பாரதிய ஜனதா பீகாரில் கொடுத்துச்சா இல்லையா? குடும்பத் தலைவிக்கு 10,000 வங்கியில் போட்டுச்சா இல்லையா? ஓட்டுச்சா இல்லையா? உத்தரப்பிரதேசத்தில் காசு கொடுத்துச்சா இல்லையா? அப்புறம் போய் அதை எப்படி தடுக்கும்? இங்கே வாக்கை வாங்கி கொள்கிற முறை இருக்கிற வரை மக்களுக்கான சேவைங்கிற எண்ணம் வந்து செத்து போயிடும். அது பேச்சு கிடையாது. அது இங்கே ஒரு தொகுதி எவ்வளோ வேலை? 50 கோடி வாங்கிடுறது. மக்களுக்கு சேவை செய்து நன்மை பெற்று வாக்கா மாற்றுறது இல்லை, வாக்கை பெறுவதல்ல, வாங்குவது, விலை கொடுத்து வாங்குவது. அந்த நிலை இருக்கிற வரை பணநாயகம் தான் இருக்கும், ஜனநாயகம் இருக்காது. அது லாப தேவை தான் இருக்கும், மக்கள் சேவை இருக்காது. அதை போய் இதை பேசி பயன் இல்லை. இப்போ வாக்குக்கு காசு கொடுக்குறாங்க, வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம், ஓராண்டு சிறைன்னு அது வந்து விளம்பரப்படுத்துது, பதாகையை வைக்குது. அதுக்கு பல கோடிகளை செலவு பண்ணுது. வாங்கும்போது அதை கொடுக்கும்போது யாரையாவது கைது பண்ணி சிறைப்படுத்தியிருக்கா? இதுவரை சிறைப்படுத்தியிருக்கா? சரி, நான் கேட்குறேன், கடந்த முறை தஞ்சாவூர்லேயும் ஆர்கே நகர்லேயும் அதிகப்படியாக வாக்குக்கு காசு கொடுத்துட்டாங்க, அதனால் தேர்தலை இடைநிறுத்தம் செய்கிறோம்னு சொல்லிச்சு. அதிகப்படியாக வாக்குக்கு காசு கொடுத்தாங்கன்னு அது ஒரு வார்த்தையை பதிவு. அப்போ குறைந்த அளவு கொடுத்தா ஏற்குதா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற கேள்வி வருது. அதிகப்படியாக கொடுத்ததுனால இடைநிறுத்தம் செஞ்சீங்க, மறுபடியும் தேர்தலை வச்சிங்க. எவர் காசு கொடுத்தாருன்னு தேர்தலை நிறுத்தினீங்களோ அவரே போட்டிட்டு வென்றுட்டாங்க. அப்போ இந்த இடையில தேர்தல் நிறுத்தினால பயன் ஏதாவது இருக்கா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? வாக்குக்கு காசு கொடுக்குறவரை கண்டு உணர்ந்தால் 10 ஆண்டுக்கு தேர்தல் நிற்க தடைன்னு போட்டிங்கன்னா இந்த முறை ஒழிஞ்சிரும். நீங்கள் அதை விட்டுட்டு பறக்கும் படை, பரதேசி படை, இந்த படைன்னு உணர்ந்து நடுச்சாலையை நிறுத்திக்கிட்டு எங்களை மளிகை கடைக்கு சரக்கு எடுக்க போகிறவன், அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டு அழைச்சிக்கிட்டு வர போகிறவன், வீட்டுக்கு காய்கறி வாங்க போகிறவன் மறித்து காசை பறிச்சுக்கிறது. அங்கே தொகுதிகள் அவன் கணக்கு இல்லாமல் கொடுத்துட்டு இருப்பான். இது தேர்தல் ஆணையத்துக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. அதை போய் பேசி இல்லை, நீங்கள் சொன்னீங்களே மிகுந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது, அதுக்கு சொல்கிறேன். 100 நாள் வேலை திட்டத்தோட பேரை மாற்றிருக்காங்க, புதிய மசோதா. அது வந்து அவங்களுக்கு வழக்கமாக தானே. இப்போ சிறுநீரக திருட்டை வந்து முறைகேடுன்னு சொல்லணும். இப்போ வந்து வாக்குக்கு காசை வந்து வாக்காளர் உரிமை தொகைன்னு சொல்லணும். இப்போ மாற்றிக்கிற வேண்டியதானே. இலவசத்தை ஏன் சொல்லணும்? இலவசம் அது எல்லாரும் திட்டுறாங்க, அப்போ விலை இல்லா. அது மாதிரி 100 நாள் வேலை திட்டத்தை 99 நாள் கூட்டல் 1ன்னு வச்சுக்கிற வேண்டியது. இப்போ ராஜீவ்காந்தி பேரை எடுத்ததுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிற திமுக வந்து எதுக்காவது ராஜீவ்காந்தி பேரை வச்சிருக்கான்னு தமிழிசை கேட்டிருக்காங்க. இதில் எந்த 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பேர், மகாத்மா காந்தி பேரை வச்சிருக்காங்களா? இப்போ மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்ன்ற பேரை எடுத்துட்டு தான் இப்போ மாற்றுறாங்க. மத்திய அரசு 125 நாளாக அந்த வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வராங்க. அதுக்கு தமிழிசை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு வந்து பேசுகிற திமுக வந்து எந்த திட்டத்துக்காவது மகாத்மா காந்தி பேரை வச்சிருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. சரி, அதாவது சரி, பாரதிய ஜனதா எத்தனை திட்டத்தில் தான் இதுக்கு முன்னாடி வச்சிருக்கு? இந்த நாட்டின் அடையாளம்ங்கிறது, இந்த நாட்டை விட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா அண்ணல் காந்தியடிகளும் அண்ணல் அம்பேத்கர் தான். இந்த நாட்டை விட்டு வெளியில் போகணும். நீங்கள் வேணா பயணம் பண்ணி போய் வல்லபாய் பட்டேல்னு பேசி பாருங்கள். ஏதாவது ஒரு நாட்டில் வல்லபாய் பட்டேலை யாருக்காவது தெரியுதான்னு பாருங்க. காந்தியை தெரியுதா, அண்ணல் அம்பேத்கரை தெரியுதா, அல்லது இந்த வல்லபாய் பட்டேலே தெரியுது? அவருக்கு எதுக்கு 3000 கோடியில் அவ்வளோ பெரிய செலவச்சிங்க? எதுக்கு? ஏன்னா ஆர்எஸ்எஸ் மேலே இருந்த தடையை அவர் நீக்கினார். அதை தவிர என்ன எதுக்காக வச்சிங்க அவருக்கு அவ்வளோ பெரிய செலவு? அதே குஜராத்தில் ஏன் காந்திக்கு வைக்கல? இதை நீங்கள் காந்தியை போட்டுறதா? மற்ற கட்சியை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் அதுக்கான நேர்மையை தகுதியை வச்சுக்கிட்டு பேசணும். வேறு பொங்கல் பணம் தரணும்னு சொல்லி எடப்பாடி கூட 5000 ரூபா தரணும் அரசுன்னு சொல்லியிருக்காரு. இது பலது நம்ம சொல்லிட்டோம். அவங்க ஆட்சியில் இருக்கும்போது 5000 கொடுக்கணும்னு திமுகவை சொல்வதும், திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிமுக 5000 கொடுக்கணும்னு சொல்வதும் இது வாடிக்கை. சென்ற முறை தரலை, இந்த முறை தரணும்னு எதிர்பார்க்குறீங்க. இது ஒரு தேசிய அவமானம். இதெல்லாம் ஒரு தேசிய அவமானம். குடிகளை வந்து ஒரு அவமானப்படுத்துறது தன்மான இழப்புன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் தமிழர்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பண்டிகை, அவங்களோட தேசிய பண்டிகை பொங்கல் தான். காலம்புறா உழைக்கிறான், ஒரு ஆண்டு முழுக்க உழைக்கிறான். அந்த பண்டிகையை அவன் புடவை எடுத்து இது பண்ணி கரும்பு வாங்கி, காய்கறி வாங்கி, வெல்லம் வாங்கி, இது வாங்கி, அரிசி வாங்கி ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாட முடியாத வறுமையில் இருக்குது. 1000 ரூபா பொங்கல் கொடுக்கணும், 5000 கொடுக்கணும், இலவச வேட்டி சேலை கொடுக்கணும், வெல்லம் கொடுக்கணும், அரிசி கொடுக்கணும், ஒரு முளை கரும்பு கொடுக்கணும், கூடவே ஒரு கயிறும் கொடுக்கணும், தூக்கில் போய் தொங்கி சாகிறது. இது ஒரு ஆட்சி, இது ஒரு கேவலம்.
விளைய வச்ச நெல்லை வீதியில் போட்டு முளைக்க விட்டு என்ன நீ 1500 கொடுத்துக்கிட்டு 5000 கொடுத்துருக்க நீ? ஒரு மாவட்டம் தோறும் சேமிப்பு கிடங்கு வச்சு அதை கொள்முதல் செஞ்சு பாதுகாக்க முடியாதா? இந்த அரிசி கொடுப்பு எங்கேருந்து கொண்டாடுங்க? ஆந்திராவில் இருந்து. ஏன் அரிசி என்னாச்சு? ஏன் நெல்லை அவிச்சு அரிசி அரிசியாக வராதா? இதெல்லாம் வந்து ஒரு கேடுகட்ட ஆட்சி முறை. இதெல்லாம் ஒரு கொடுமையான ஆட்சி முறை. இது நீங்கள் 50,000 கூட கொடுங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இலவசங்கள் வேண்டாம். ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. 80,000 கோடிக்கு மேலே வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். இதில் 5000 கொடு, எங்கேருந்து கொடுப்பீங்க? இன்னொரு 50,000 கோடி கடன் வாங்க. அந்த கடனை எவன் கட்டுறது? நிதிச்சுமையா இருக்குங்கிறாங்க. ஆனா ஏற்கனவே மாநில அரசு வந்து நிதிச்சுமையில இருக்கு, மத்திய அரசு பணம் தரதில்லைங்கிறாங்க. இந்த திட்டத்திலயும் அதே மாதிரி. அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா இவங்க வந்து கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் செய்வாங்க. செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான் செய்வாங்க. இவங்க சேவை அரசியல், செயல் அரசியல் தெரியாது. மக்கள் அரசியலுக்கு வரமாட்டாங்க. அதனால கடனை வாங்கி அந்த நேரத்தில் அந்த தேவையை இப்போ காசை கொடுத்து தேர்தல் வரும்போது அந்த வாக்கை வாங்கிட்டு பதவிக்கு வந்துடுவாங்க. மறுபடியும் அடுத்த தேர்தலை எப்படி செய்கிறது? குடும்ப தலைவிக்கு 1000 கொடுத்தோம், சரி இன்னொரு 500 கொடுத்தா அந்த வாக்கை நம்மளை தக்க வச்சுக்கலாம். இதைத்தான் சிந்திப்பாங்க. ஒரு தாயை வந்து ஒரு குடும்பத்தின் தலைவியை ஒரு நாளைக்கு 30 ரூபா கூட சம்பாதிக்க முடியாது. ஒரு இட்லியின் விலை 30 ரூபா. ஒரு இட்லிக்காக சம்பாதிக்க முடியாது. இந்த நாட்டை எவ்வளோ தூரத்துக்கு எடுத்துக்கிட்டு போவீங்க? நீ 180 லட்சம் 86 லட்சம் கோடி கடன் வந்துட்டு இந்தியாவுக்கு. இவன் 10 லட்சம் கோடி கடன் வந்துச்சு ஒரு மாநிலத்துக்கு. எங்கே போய் நிறுத்துவீங்க கடைசியா? நீ கடன் வாங்கி கையெழுத்து போடுறதுனால அவன் வந்து இந்த மீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன், உன் மலையை வெட்டுறேன், மணலை வெட்டுறேன், நிலக்கரி எடுக்கிறேன், நீ தடுக்க முடியும்? பள்ளி கூட நீ கட்டினில்ல. நாட்டினுடைய செல்வத்திலே ஆக சிறந்த செல்வம் அறிவு செல்வம். ஒரு நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது. இதுதான் உலக பெரிய தத்துவம். அது எல்லாருக்கும் தெரியும். அறிவு கருவறை அங்கே தான் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க போன பிள்ளை இடிஞ்சு விழுந்து சாகுது. நீ இப்போ தான் கட்டி திறந்துருக்க. இது என்ன சொல்ல வர? அரசு பள்ளிக்கூடத்துக்கு வராத புள்ள செத்து போயிடும், தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு சொல்கிறேன். அதான் அதில் அர்த்தம். அதான் அர்த்தம். படிக்கிற பிள்ளை உட்காந்து படிக்கிற பள்ளிக்கூடத்தை இந்த லட்சணத்தில் கட்டிட்டு நீ எதுக்கு பறக்கிறதுக்கு 5000 கோடி 2000 கோடி 3000 கோடி 500 ஏக்கர் 1000 ஏக்கர் எடுத்து இப்போ திருச்சியில் இந்த இருந்த விண்ணூர்தி நிலையத்தில் நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க, நல்லா படித்த பிள்ளை. ஏதாவது பிரச்சனை இருந்ததா? எதுக்கு இத்தனை 1000 ஏக்கரை எடுத்து இவ்வளோ கோடியை போட்டு கொட்டி நீ நாசம் பண்ணியிருக்க? நான் உள்ளே போனேன், வண்டி நினச்சி ஏறி போயிட்டேன். இப்போ இந்த 3 கிலோமீட்டர் நடந்தே விண்ணூர்தி நிலையத்துக்கு விண்ணூர்திக்குள்ளே போக வேண்டியது. இந்த உலகத்தில் வேணாது மூளைங்கிற உறுப்பு இருக்கிற செய்வானா? பைத்தியக்காரன் கூட இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டான். இருக்கிறதுல நினைவு காணும். சிறியதே அழகு. அதை விட்டு போட்டு தேவையில்லாமல் பறக்கிறது. ஏன் படிக்கிற பிள்ளைய படிக்கிற பள்ளிக்கூடம் கல்லூரியில் இப்படி கட்ட மாட்டேற? மருத்துவம் பார்க்குற மருத்துவமனை இவ்வளோ அழகாக கட்ட மாட்டேங்கிற? ஏதோ சுவ காட்டுறேன். எங்களுக்கு வளர்ச்சி பாரு அப்படி. விண்ணூர்தி நிலையத்தை பார்த்தோன்னே அப்பா எங்கடா பறந்து போவான்? பல கோடிக்கணக்கான மக்கள் பச்சையோடு இருக்கும்போது பறந்து போ எங்கடா போகிறோம்? இப்போ ஒரே ஒரு முதலாளிகிட்ட கொடுத்துட்டா இண்டிகோன்னு. ஒரே ஒரு முதலாளி. ஒரு நாடு 25 விழுக்காடு தனியார் முதலாளிகளை சார்ந்திருக்கலாம், 75 விழுக்காடு அரசு கையில் இருக்கலாம், இல்லை 30 அல்லது 70. ரொம்ப கொடுமை விட 50-50 இருக்கணும்ல. ஒரே ஒரு முதலாளியை சார்ந்து நின்று அவன் 20 நாள் வண்டி இல்லை. இப்போ நான் எப்படி வந்து வண்டி இல்லை ரத்து பண்ணி திடீர்னு நிறுத்திட்டேன். மதுரையிலேருந்து இப்படி ஒரு அவசரத்துக்கு வளர்ச்சினா ஒரு இடத்துல போய் ஒருத்தரை சந்திக்கணும்னா உடனே போகக்கூடிய வாய்ப்பு எங்கே இருக்கு? போய் டெல்லியில் மாட்டிக்கிட்டவன், அங்கே வெளி மாநிலத்தில் மாட்டிக்கிட்டவன் பயணம் செய்ய முடியாமல் தவிக்கிறான். ஏன்னா ஒரே ஒரு முதலாளி. அவன் நினைக்கிறதான் கட்டணும். தம்பி மதுரைக்கு நான் வரேன், சிங்கப்பூருக்கு 30,000, மதுரைக்கு நான் வரேன் 24,000, போக 24,000, 1/2 லட்சம். 2 பேர் வந்தால் 1 லட்சம். ஒரு எவ்வளவு உழைப்பாளி இருந்தால் எவ்வளவு இருந்தாலும் ஒரு மாதம் வருவாயே 1 லட்சம் தான். அப்போ அவசரத்துக்கு எப்படி பயணிக்கிறது? இது எங்கிட்டு நீ வளர்ச்சின்னு கட்டமைக்கிற? ஒரு முதலாளியினுடைய வளர்ச்சி அவன் என்ன நீ சொல்லிட்டா? எதுக்கு இந்த பிரச்சனை வருது? விண்ணூர்தி ஓட்டுநர்கள் 8 மணி நேரம் தான் பணி செய்யணுங்க. அதில் அவனுக்கு என்ன அதை ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா 8 மணி நேரம்னா இவனுக்கு ஓய்வு கொடுத்துட்டு அடுத்து ஓட்டுறதுக்கு வேற ஒரு விமான ஓட்டியை கொண்டு வரணும், ஒரு பைலட்டை கொண்டு வரணும், அவனுக்கு தனியாக சம்பளம் கொடுக்கணும். அப்போ எப்படி இருக்குது? அதனால அவன் ஒத்துக்க மாட்டான். ஒரு 500 கிலோமீட்டருக்கு 7,000 ரூபா ஒரு தொகைன்னு வை. ஆட்டோவுக்கு மீட்டர் கட்டணம் போடுற, பேருந்துக்கு கட்டணம் நிர்ணயிக்கிற. அப்படி நீ வைக்கணும்னு அவங்க ஒத்துக்க மாட்டான்.
ஏன்னா தனியார்கிட்ட கொடுத்துட்டேன், மொத்தமாக ஒருத்தனை சார்ந்து நிற்கிறேன். அப்போ தனி ஒரு முதலாளியின் வளர்ச்சியை, நாட்டின் வளர்ச்சியை நீ கட்டமைக்கிறேன். எத்தனை மக்கள் தவிக்கிறான். இப்போ பாருங்கள் எவ்வளவு நினச்சேன்னு. இப்போ நீங்கள் இப்போ சென்னைக்கு போக முடியுமா? நீங்கள் போக முடியாது, வண்டி இல்லை. இங்கே இல்லை, இந்தியா முழுமைக்கு தான் நிலைமை. இப்போ நீங்கள் டெல்லிக்கு போகணும், எப்படி போவீங்க? உங்களுக்கு என்ன, நீங்கள் தனியாக விண்ணூர்த்தி வச்சுருக்கீங்க, ஏறி வந்து சர்வன்னு வருவீங்க, சார்ட்டர்டு ஃப்ளைட்டுன்னு. எங்களுக்கு இவங்க மாதிரி ஒரு கொடுமைக்காரங்களை நீ எங்கே போய் பேசுவீங்க? நீங்கள் தொகுதி கொளத்தூர்ல 1,00,000 வாக்குகளுக்கு மேல நீக்கப்பட்டிருக்கு. கடந்த 4 மாதங்களுக்கு முன்பே வந்து மத்திய இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் வந்து இந்த தொகுதியில வந்து 19,000 வாக்குகள் போடப்பட்டிருக்கு சந்தேகத்துக்கு தொடர்பாக. அது மட்டும் இல்லாம 9,000 கள்ள வாக்குகள் பதிவாயிருக்குன்னு பாராளுமன்றத்திலேயே வந்து எடுத்து வச்சிருக்காரு. இப்போ 1,00,000 வாக்குகளுக்கு மேல நீ அதை எதுக்கு சொல்றீங்க? எதுக்கு சொல்றீங்க? நீ பெரிய இவர் தானே, நீ பெரிய இவர் தானே. நீயே இந்த மாதிரி கள்ள வாக்கில் பதிவு செஞ்சு வெற்றி செல்லாதுன்னு அறிவிப்ப நீ. இவ்வளவு காலம் என்ன பண்ண? 4 ஆண்டு அடுத்து தேர்தல் வரும்போது வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நீ? என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நீ? என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நீ? ஒரு தொகுதியில் தான் கள்ள வாக்கு பதிவு ஆயிருக்கா? கொளத்தூரில் நாடங்களும் இல்லை, நீங்கள் வென்ற பீகாரில் கள்ள வாக்கு பதிவாகலை. அப்போ நேர்மையில என்ன பண்ணணும்? அந்த ஒரு தொகுதியை மட்டும் சொல்கிறேன். நீ மற்ற தொகுதியில் அப்போ சரியாக வாக்குப்பதிவு நடந்திருக்கா? அப்படி தானே பொருள், அப்போ அப்படி தானே பொருள் வருது. அங்கே 9,000 வாக்கு கள்ள வாக்கு பதிவு பண்ணி வென்றிருக்காரு, அந்த வெற்றி செல்லாது. இப்போ அறிவிங்க, அப்போ நீ கண்டு உணர்ந்து அப்போ அறிவிச்சிருக்கணும்ல. அப்போ கள்ள வாக்கு போட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது வந்திருக்காரு அப்படின்னு தெரியுது. என்ன பண்ண சொல்கிற? அப்போ எதுக்கு சொல்கிற? ஒரு நேர்மையாளன் தான் ஒரு தவறை சுட்டி காட்ட முடியும். நேர்மையே இல்லாத நீ எதுக்கு நீ தவறுன்னு சொல்ற? நீ 200 தொகுதியை வாங்கிடுவோம்னு சொல்றாப்ல. வெற்றி பெறுவோம்னா எப்படி வெற்றி பெறுவோம்? திமுகவுக்கு வாக்கு செலுத்தணும் மக்கள். எதனாலன்னு சொல்லு, ஏன்னு சொல்லு, ஒரு காரணம் சொல்லுங்க. அதுக்காக நாட்டை விற்கிறது. ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஆட்சிங்கிறது 1000 இல்லை, மாதம் 15,000 20,000 ஒரு தாய் அல்லது 5,000 10,000 ஈட்டி கொள்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் மக்களுக்கான அரசியல். மக்களின் வாழ்வாதாரம் சார்ந்து, மக்களின் நலன் சார்ந்த அரசியல். இப்போ 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கேன், எத்தனை ஆண்டு கொடுப்பேன்? நான் கேட்குறதுக்கு அண்ணன் கேட்குறது பலிச்சோம். இப்போ 10 லட்சம் கோடியை நம்ம கடன் தொடுது, எத்தனை ஆண்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க? 2036 வரைக்கும் அவங்க ஆட்சி தான் சொல்லிட்டு நீங்கள் 56 வரைக்கும் கூட ஆளுங்க சாமி, எத்தனை காலத்துக்கு கொடுப்பீங்க? இந்த காசை எங்கேருந்து எடுக்கிறீங்க? 1000 ரூபா கொடுக்குறீங்க, இளைஞர்களுக்கு தமிழ் மகன்னு கொடுக்குறீங்க, இது புதுமை பெண்ணுன்னு கொடுக்குறீங்க, இது கொடுக்குறீங்க, எங்கேருந்து அந்த காசை எடுக்கிறீங்க? நீ அத்தியாவசிய தேவையில் மின் கட்டணத்தில் உயர்த்தி விட்டுட்ட, நீ சொத்து வரியை ஏற்றி விட்டுட்ட. நான் வாடகைக்கு வீட்டில் குடியிருக்கேன், அவன் அந்த வீட்டு உரிமையாளர் வந்து அவன் காசுலேருந்து கட்டுவானா, என் வாடகை உயர்த்தி அந்த வரியை கட்டுவானா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. நீ வாழவே முடியாத அளவுக்கு எல்லா பொருளின் விலையும் ஏற்றி விட்டுவிட்டு 1000 ரூபா கொடுக்குறேன், 1000 ரூபா கொடுக்குறேன். ஒரு அம்மாவையெல்லாம் பேச விடுறாங்க. அந்த 1000 ரூபாயை வச்சு நான் வந்து 2 ஆடு வாங்கினேன், இன்றைக்கி 400 ஆடுகளாக பெருகி இருக்குது, நான் 2 பசுமாடு வாங்கி விட்டுருக்கேன். 1000 ரூபாய்க்கு பசுமாடு வாங்கிடுவீங்களா? ஏன்னா சொல்கிறவன் பைத்தியக்காரன், பக்கத்தில் உட்காந்துருக்கேன் பைத்தியக்காரனா, கேட்டுக்கிட்டு இருக்கவன் பைத்தியக்காரன்னு நினைச்சிக்கிட்டு என்ன இப்படி? ஏங்க என்ன ஒரு அளவு இல்லையா? பொய் சொல்ல வேண்டியதான். அதுக்காக பொய்யவே புலமை மாதிரி பாடக்கூடாது. என்னடா? ஆனால் பெண் உரிமை, கல்வி உரிமை, அடிமைத்தனத்திலேருந்து மீளுங்கிறதுக்காக தான் பெரியார் போராடினார். எந்த ஒரு அரசியல் ஆதாயத்துக்கும் அவர் போராடல. ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து பெரியார் வந்து விமர்சிக்கிறீங்க, நீங்கள் ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக பேசுகிறீங்க. பெண்ணுரிமை கல்விக்கு போராடினார்னு சொல்கிற உங்களை நினச்சி நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். இது இடம் இல்லை, இது சாயந்தரம் வாங்க. என்ன போராடினாரு? அதுக்கு தான் கூட்டம் வச்சிருக்கோம். இது மக்களரசு.comனு ஒரு இது இருக்குது, அதில் போய் தட்டி படிங்க. எப்படி ஆட்சி செய்வேன்னு கொடுத்துருக்கேன். ஒருங்க நான் போட்டு காட்டு எப்படி ஆட்சி செய்கிறேன். இப்போ பணி நிரந்தர பணி கேட்டு துப்புரவு பணியாளர்கள் போராடிட்டு இருந்தாங்க. இப்போ செவிலியர்கள் வந்து தொடர்ச்சியாக 3 நாளாக பல மாவட்டங்களில் போராட்டம் பண்ணிட்டு வராங்க. இது வந்து இந்த திட்டத்தை வந்து ஜெயலலிதா தான் கொண்டு சொல்லி சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு. போராடுகள் அவன் அமைதியான முறையில் போராட்டம் சொல்லியிருக்காங்க, அதுக்கான முடிவை சொல்லலை. இவங்க தான் கொரோனா நேரத்தில் கூடுதலாக பணிக்கு எடுத்தாங்க பிள்ளைகளை.
எடுத்துகிட்டு நாங்கள் பணி நிரந்தரம் செய்கிறேன்னாங்க. கொரோனா நேரத்தில் மருத்துவர்களும் செவிலியர்களும் கடவுள் போலவும் தேவதை போலவும் தெரிஞ்சாங்க. இப்போ அது தேவையில்லாதவங்களாக தெரியுறாங்க. இவங்க சொன்னதை நாங்கள் வந்தால் பணி நிரந்தரம் செய்வோம்னு இவங்க சொன்னது தான். வென்று வந்த பிறகு அதை வெற்றி சொல்லாக்கி தூக்கி போட்டு வீதியில் போட்டுட்டாங்க. செவிலியர் மட்டும் இல்லை, மருத்துவர் போராடுறாங்க, ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க, பணி நிரந்தரத்துக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்துக்கு போராடுறாங்க, பணி தேர்வு செஞ்சுட்டு பணியை நியமிங்கன்னு சொல்லி போராடுறாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் மறுபடியும் ஆசிரியர் பெருமக்கள் இப்போ அரசு பணியாளர்கள் பழைய ஓய்வு திட்டத்துக்கு போராடுறாங்க. நாடே போராட்ட களமாக இருக்குது. ஆனாலும் அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் நல்ல ஆட்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் தினம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தீய சக்தி யாரு சார்? திமுகவா பிஜேபியா? இந்த தூய சக்தி யாரு? ஒவ்வொரு தேர்தல் வரும்போது எல்லாமே தூய சக்தி ஆயிரும். சலவைக்கு போட்டு வாங்கிட்டீங்கன்னா வெளுக்கு போட்டு வாங்கினீங்கன்னா தூய சக்தி தீய சக்தி. அதில் உங்களுக்கு தெரியாததா அதில் யார் தீமைனா எது தீமைன்னு சொல்லணும். எதனால இது தீய சக்தி, எதனால தீய சக்தி? அது என் தம்பிக்கு இப்போ தான் தெரிய வருதுங்கிறத நினைக்கும் போது வியப்பார். அவரே 21 ஓட்டு போட்டேங்கிறது சொல்கிறார்ல, என் ஓட்டையும் உங்கள் ஓட்டையும் வாங்கி நம்மளை ஏமாற்றிட்டாங்க. அப்போ தெரியலையா தீய சக்தி? அம்மா ஜெயலலிதா சொன்னாங்க, ஐயா எம்ஜிஆர் சொன்னாங்கன்னா அவங்க அப்போவே சொல்லிட்டாங்க. அது ஏன் இப்போ தான் அவருக்கு நினைவுக்கு வருது? இவர் வாக்கு செலுத்தும் போது ஏன் வரல? அவரு எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றி பேசுறது அதிமுக ஓட்டெல்லாம் கவரலாங்க. யார் ஓட்டையும் யாரும் எடுத்துட்டு போங்க. அண்ணன் சொல்கிறேங்க இல்லைங்க, இங்கே எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு ஐயா ஈவேரா அவர்களுக்கு தாத்தா காமராஜுக்கு அம்மா எங்கள் அம்மா அஞ்சலைக்கு இப்படி இல்லை, இவங்களுக்கெல்லாம் இல்லை. இப்போ தம்பி நினச்சிக்கிட்டு இருக்காரு இந்த கொள்கை தலைவர்களுக்காக இந்த மக்கள் கொடுறாங்க. அவரை பார்க்க வந்து கொடுறாங்க, அவ்வளோதான். திமுகவின் கொள்கைக்கு ஓட்டு போடுறாங்களா யாராவது சொல்லுங்கள் தம்பி? திமுகவின் கொள்கைக்கு ஓட்டா? அதிமுகவின் கொள்கைக்கு ஓட்டா? கொடியில் அண்ணா இருக்கார், எம்ஜிஆர் இருக்கார், அதுக்கு ஓட்டா? நீங்கள் கொடுக்குற நோட்டுக்கு ஓட்டு. அப்படி பார்த்தா இங்கே யாருக்கும் ஓட்டு இல்லை, காந்திக்கு தான் ஓட்டு. ஏன்னா நீங்கள் கொடுக்குற நோட்டில் காந்தி இருக்காப்புல, அந்த நோட்டுக்கு தான் ஓட்டு. அதனால சும்மா வீண் கொள்கை பேசி யார் வாக்கு கேட்குறா? எங்களை தவிர கொள்கை பேசி யார் வாக்கு கேட்குறா? நாங்கள் வந்து அதை செய்வோம் எதுவும் பேசுறதில்ல. புரட்சி தலைவியின் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி, அதுதானே சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மாவின் ஆட்சி இங்கே வந்தால் இது நாங்கள் கழக ஆட்சியில் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், உரிமை தொகை கொடுத்தோம். என்ன 1000 ரூபாய் ஒரு உரிமை தொகை? அதுவும் கலைஞரின் உரிமை தொகை. அவருக்கு என்ன அதில் உரிமை தொகை? அவர் பரம்பரை சொத்து, ஏதோ சேர சோழ பாண்டியர் பரம்பரை, அதை வித்துட்டு கொண்டாந்து கொடுத்தீங்க. ஏன்னா அதெல்லாம் அவசியமற்றது. விளக்கேற்றுறது இதெல்லாம் இந்த மாதிரி முடிவுகள்லாம் தப்பானது. அறிவார்ந்த சமூகம் அதை செய்யக்கூடாது. விளக்கேற்றணுங்கிறது ஒரு உரிமைன்னா அது என்னென்னா நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும் அரசு? அவரவர் வழிபாடு. இங்கே என்னென்ன உன் மதம் சிறந்தது வழிபடு, என் மதமும் சிறந்தது வழிவிடு. இதுதான் இங்கே இருக்கிற கோட்பாடாக இருக்கணும். சமூக அமைதிக்கு நான் உயர்ந்த சாதின்னு நினைக்கும் போது எனக்கு கீழே தாழ்ந்த சாதி யாரும் இல்லைன்னு நினைக்கணும். இவ்வளோதான் சமூகம் பின்பற்றப்பட வேண்டியது. இங்கே சிக்கந்தர் தர்கால இஸ்லாமிய பெருமக்கள் போய் வழிபடுறாங்கன்னா அந்த வழிபாட்டை தடுக்கிறது நம்ம அவசியம் இல்லை. என் வழிபாட்டு உரிமையை கோருவதான் அவசியம். அப்போ நான் இங்கே வந்து நான் விளக்கை ஏற்றணும் அப்படின்னு இப்போ எனக்கு இருக்கிற வருத்தம், விளக்கை ஏற்றணும். சரி, அதை 12 காலமாக ஏற்றாமல் விட்டுட்டீங்க. அப்போது நீங்கள் மாநாடு போடும்போதாவது பேசியிருக்கணும். அரசு கோரிக்கை வச்சு இந்த உரிமை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் ஏற்றணும். தேர்தல் வர 2 மாதம் இருக்கும்போது இதை எடுக்கும்போது அது வாக்கை குறி வச்சு அரசியல் லாபத்துக்காக செய்கிறதா தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த இடத்துல அரசு இரு சமய பெரியவர்கள் தலைவர்களை அழைச்சி பேசி ஒரு நல்லிணக்க குழுவை வச்சு உங்கள் வழிபாட்டில் இவங்க தலையிடக்கூடாது, இவங்க வழிபாட்டில் இவங்க தலையிடக்கூடாது, அவங்க அந்த முறை வரும்போது அந்த நேரத்தில் அவங்க விளக்கேற்றி வழிபட்டுட்டு போகட்டும். நீங்கள் உங்கள் மத சடங்குபடி நீங்கள் உங்கள் வழிபாட்டை தொடருங்க, பிரச்சனை இருக்கக்கூடாது. நம்ம இங்கே வந்து மதங்களை தாண்டி மனிதம்தான் புனிதமானது. ஏன்னா இங்கே மனிதனுக்காக தான் மதம் வந்திருக்க ஒழிய மதத்துக்காக மனிதர்கள் இல்லை. உடம்புக்கு தான் சட்டையை ஒழிய சட்டைக்கு உடம்பு இல்லை. அப்போ சட்டமும் மதமும் சமயமும் எல்லாமே மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது, மனிதனால் உருவாக்கப்பட்டது. அப்போது எல்லாவற்றையும் கடந்து ஒரு புனிதம் இருக்குன்னா மனிதம்தான். மதத்தின் பெயரால் மோதிக்கிட்டு மனிதத்தை கொலை செய்யக்கூடாது. இதை அரசு, அக்கறை உள்ள அரசு அதை கவனத்தில் எடுத்து இந்நேரம் பேசி சத்தமில்லாமல் முடிச்சிடணும். அந்த பிரச்சனையை நீட்டிக்கிறத பார்க்கும்போது
இவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும்போது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு இது இருக்குது, எங்களுக்கு பாதுகாப்பு திமுக தான், நீ இங்கே வர, இந்துக்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு பிஜேபி தான். இப்போ மதத்தை முன்னிறுத்தி செய்கிற அரசியலை நீங்கள் ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா, ஆதரிக்கிறீங்களா அறிவிருக்கிறீங்களா? அப்போ எங்கே மனிதம் இருக்கும், எங்கே நாடு இருக்கும், எங்கே நலன் இருக்கும், எங்கே நிலவளம் இருக்கும், எங்கே மண்ணின் மக்களின் மீது கல்வி மருத்துவம் அதன் மீது எங்கே சிந்தனை இருக்கும்? மத உணர்ச்சி ஏன்னா என்னென்னா கள்ளு சாராயம் இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த சாராயம் இந்த பெத்தட்டு இந்த கஞ்சா இதெல்லாம் அதுக்கு பயன்படுத்தினா தான் போத வரும். ஆனால் சாதிய மதம்னு சொன்னவொடனே வந்துடும்ன்றான். அப்போ அவ்வளோ கொடிய போதையது, அதை நீங்கள் கையில் வச்சுக்கிற. இப்போ இவ்வளோ நேரத்தில் ஒரு அரசு பொறுப்புள்ள அரசு தீர்க்க முடியாதா? நானாக இருந்தால் என்ன, அது நடக்காது பிரச்சனையே. அரசு ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு, உத்தரவு. அதையும் தவறுன்னு தானே சொல்கிறேன். அன்னைக்கு இதே இடத்துல சொன்னேன், மாண்புமிக்க நீதி என்ன சொல்லியிருக்கணும், ஐயா நீதி அரசர் என்ன சொல்லியிருக்கணும், நான் சொன்னதை சொல்லியிருக்கணும், அரசுக்கு பரிந்துரைச்சிருக்கணும். நீங்கள் ஒரு பீஸ் கமிட்டி ஃபோர்ஸ் ஒரு குழு போடுங்க, ஒரு பீஸ் கமிட்டி போடுங்க, ஒரு நல்லிணக்க குழு போடுங்க, இந்த மத பெரியவர்களை கூப்பிடுங்க, இந்த மத பெரியவர்களை கூப்பிடுங்க, என்ன விளக்கேற்றணும் ஏற்றிக்க, அவ்வளோதானே. ஒரு நாள் நீ என்ன வழிபடணும் வழிபட்டுக்க, அவ்வளோதானே. தினம் போய் அங்கே போய் வழிபடுறது, தினம் போய் விளக்கத்துறது இல்லையே, அதில் என்ன பிரச்சனை? இவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, பாபர் மசூதியில வழிபட அனுமதி கொடுத்தாங்க, உள்ளர்ல போய் வச்சுட்டு அதே அப்படியே பாபர் மசூதி இல்லாமல் போயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படி இல்லை. அந்த மாதிரி நிலைமை நீங்கள் தேவையில்லாத கற்பனைக்கு போகிறீங்க. அந்த மாதிரி ஏன் போகிறீங்க? அவங்கவுங்க வழிபாட்டு உரிமையை பாதுகாத்துக்கிறது, அவங்கவுங்க வழிபாட்டு உரிமையை பாதுகாத்து கொடுக்க வேண்டியது, பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஒரு பொறுப்புள்ள அரசின் கடமை. புரியுதுன்னு நினைக்கிறவங்க. அது போய் ஏன் நீங்கள் இது அது என்ன இருக்குது? அதுக்கு தான் இவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்குது. அதை பேச முடியாதா? ஒரு முதல்வர் கூப்பிட்டோ அல்லது ஒரு துறை சார்ந்த அமைச்சர் கூப்பிட்டோ இந்த ரெண்டு பெரியவர்களை உட்கார வச்சு என்ன பிரச்சனை, வாங்க விளக்கேற்றணும், நானே வரேன் விளக்கேற்றுங்க, நீங்கள் என்ன ஒன்று கந்திரி காய்ச்சணும், பொங்க வைக்க சாமி கும்பிடணும், தற்கால வணங்கணும், நான் வரேன் கும்பிடுங்க, போங்க போங்க போங்க, இவ்வளோதானே. நீ தானே சேட்டை செய்கிற. நாட்டு விடுதலைக்கு 4000 நாள் செயலில் இருந்தவனது என் தாத்தனுக்கு வந்து 144 தடவை உத்தரவு போடுற. எதுக்கு போடுற? இந்த கொடுமைக்கு அவன் போராடி ஜெயிலில் நடந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. செத்து போன பிறகும் ஜெயிலில் வச்சுருக்கா, சிலையாவும் சிறையில் வச்சுருக்கா. எங்கேயாவது ஐயா ஈவேரா சிறையில் இருக்கா? ஆனால் என் தாத்தன் காமராஜ் ஜெயிலில் இருப்பாப்புல, என் தாத்தன் முத்துராமலிங்க ஜெயிலில் இருப்பாப்புல, பார்த்துருக்கீங்க. இவங்க உயிரோடு இருந்தபோது போராடி ஜெயிலில் இருந்து விடுதலை ஆகி கொடுத்தாங்க. செத்த பிறகு சிலையாக வச்சு என்ன சமூக நல்லிணக்கம் உடச்சி போடுவாங்க. சரி நான் வந்துடுறேன், வந்து உட்காந்துறேன், யாரையும் இடிக்க சொல்லு பார்ப்போம். சார் இந்த கருப்பு சாப்பில் வந்துருக்கீங்க, இது குறியீடா? 200 இடம் ஜெயிக்கணும்ல. தேர்தல் நெருங்கிடுச்சுன்னா மற்ற கட்சியில் வாக்கு நோக்கி பயணிக்குது, நாம் தமிழர் கட்சி நேரத்தை சார்ந்து பார்த்து எதனால்? அதாவது நாங்கள் இயற்கையின் பிள்ளைகள் எல்லாரும். இந்த இவங்கெல்லாம் சாமியை காப்பாற்ற சொல்கிற பாருங்க, திருப்பரங்குன்றம்னு அவன் சாமியை காப்பாற்ற போராடுறான், நான் வாழுகிற பூமியை காப்பாற்ற போராடுறேன். இந்த சாமியில் இன்னொரு சாமியை கும்பிட்டுக்கலாம், இந்த பூமியில் இன்னொரு பூமி இல்லைல்ல. அதனால் உங்களுக்கே தெரியும், பீகாரில் 6 மாவட்டத்தில் அது யுரேனியம் வந்து தாய்ப்பாலில் கலந்துருச்சுன்றான். நீங்கள் பெருந்துறையில் 26 கிலோமீட்டருக்கு இந்த பகுதியில் தண்ணி எழுதி குடிக்காதேன்றான். அதெல்லாம் தாய்மார்கள் போராடுறதை நீங்கள் பாருங்கள். அப்போ பல கிராமங்களில் சிறுநீர் 30-35 வயசில் சிறுநீர் போயிருக்கு, சிறுநீரகம். காரணம் குடிக்கிற நீர். பிறக்கும்போதே குழந்தை புற்றோடு வரும்போது தாய்ப்பால் நஞ்சாயிருது. காரணம் தின்ன உணவு, சாப்பிட்ட உணவு, தாய் உண்ண உணவு. காற்று இல்லை, கந்தகத்தூளை நான் சுவாசிக்கிறேன். இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணாமல் என் பிள்ளைகளை பத்திரமா இந்த பூமியில் விட்டு போக முடியாது. உங்களுக்கு புரியுதா? அது காசு பணம் காரு பங்களாலாம் வாழ வைக்காது. காற்று நீர் சாப்பாடு இதான் வாழ வைக்கும். அதனால தான் நான் அதை நோக்கி போராடுறேன். எனக்கு 4 எதிரி. என் தம்பிக்கு ஒரே ஒரு வில்லன், எனக்கு 4 வில்லன். திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, காங்கிரஸ். அது போய் அதுக்கு தம்பி கட்சி, அதை போய் அது தட்டி தான் கொடுக்கணும். தட்டி தான் இங்கே பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் பெரியார், எனக்கு என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியார். நான் அவங்களுக்கு ரொம்ப அவங்க திராவிடர்கள், நாங்கள் தமிழர்கள். அவங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு அவங்க ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன், அம்மா
நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்டை வைக்கிறாமா, அந்த ஓட்டை வாங்கிட்டு அவன் நாட்டை வைக்கிறாமா, அது கூடாதுமாம்மா. எங்களுக்கு கொள்கையில் 2000 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கு. பெரியார் எதிர்ப்பு வச்சுட்டு ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? பெரியாருக்கு ஓட்டுருக்கா? பெரியார் கோட்பாட்டை சொல்லி ஒரு நல்ல வீரமிக்க ஆண்மக்கள், அவர் பெரிய தத்துவ அறிஞர், பெரிய சாக்ரட்டிஸு, அவர் பெரிய எங்கர்சால் ஏங்கல்ஸ், பெரிய அரசியமாக திட்டாங்க, அவனுக்கு போடாத அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்க ஒரு தலைவர் கண். பெரியார் பேரை சொல்லி தான் 250 வாக்கு கூட பெற முடியல ஈரோட்டில். பெரியாரை ஏற்றி பேசி 20,500 வாக்கு. உனக்கு என்ன மனசு இல்லை? பெரியாரை திட்டிட்டு அவரை திட்டிவிட்டு டெபாசிட் வாங்கிட்டான்னா கேவலமாக போயிடும்னு அதோடு நிறுத்திவிட்டேன். எனக்கு தெரியாதா நீ பயந்துட்டாயின்னு? நீ கள்ள ஓட்டு போடுறத தடுக்காதவன், ஓட்டு காசு கொடுக்குறத தடுக்காதவன் என் ஓட்டை சரியா எண்ணீர்வாயின்னு நான் நம்பணும். தம்பி தம்பி அதெல்லாம் பேசி நான் தான் சொன்னேன், பழைய கடப்பார இஎம்பி தலை பேரிச்சம்பளத்துக்கு போட்டாச்சு போய் பேசிட்டு